போதைப்பொருள் சர்ச்சை என்ன நடக்கிறது திரைத்துறையில் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு கேள்விங்கிறது இப்போது அதிகமாக இருந்துகிட்ருக்கு. கொகைன் அப்படிங்கிற போதைப் பொருளை வாங்கியதாகவும் அதை வாங்கி பயன்படுத்தியதாகவும் வீட்டில் வச்சிருந்ததாகவும் கடந்த 23ஆம் தேதி நடிகர் ஸ்ரீகாந்தை விசாரணைக்காக கூட்டிகிட்டு போன நுங்கம்பாக்கம் போலீஸார் விசாரணை முடிவில் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தியதுங்கிறது கன்ஃபார்ம் ஆன பிறகு அவரை கைது பண்ணியிருக்காங்க. நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் அவர்கிட்ட ஒரு நாள் முழுக்க விசாரணை நடத்தப்பட்டது. அதற்கு பிறகு அவருடைய வீட்டில் சோதனை நடத்தினாங்க. அதுக்கு பிறகுதான் எழும்பூர் 14வது பெருநகர குற்றவியல் நீதித்துறை நடுவர் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார் ஸ்ரீகாந்த். அவருக்கு நீதிமன்றம் ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதை அடுத்து அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். இந்த வழக்கில் விசாரணை அப்படிங்கிறது இன்னும் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. அதில் மிக முக்கியமான விஷயம்னு பார்த்தோம் அப்படின்னா நடிகர் கிருஷ்ணா கைதாகி இருக்கார். அவரும் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக சில தரவுகள்லாம் போலீஸார் சேகரித்திருக்காங்க. அவர் கேரளாவில் படப்பிடிப்பு இருந்த காரணத்தால் சம்மன் அனுப்பப்பட்டது. அப்புறம் அவர் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆச்சு. அதுக்கப்புறம் 5 தடைப்படைகள் போலீஸார் அமைத்தாங்க. அதுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷனில் கிருஷ்ணா ஆஜரானார். விடிய விசாரணை நடத்தப்பட்டது. அதுக்கு பிறகு வீட்லேயும் ரைடு போனாங்க. அந்த தரவுகள் டேட்டாக்கள் அடிப்படையில் தான் அவரை போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. திரைப்பட நட்சத்திரம் அல்லது பிரபலம் ஒருவர் போதைப்பொருள் பயன்படுத்தியதால் கைது அப்படிங்கிற செய்தி இது புதுசு கிடையாது. நிறைய பாலிவுட்டில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய மாநிலங்களில் இது மாதிரி கைது சம்பவங்கிறது நம்ம பரவலாக கேள்விப்பட்டுருக்கோம், பார்த்துட்ருக்கோம். கடந்த ஏப்ரல் மாதம் கூட மலையாள சினிமா துறையை சேர்ந்த ஒரு சிலர் போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பாக கொச்சியில் கைது செய்யப்பட்டாங்க. கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு பிரபல திரைப்பட நடிகர் ஸ்ரீகாந்தை போதைப்பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் சென்னை நகர காவல்துறை கைது பண்ணாங்க. அந்த சம்பவத்தை தொடர்ந்து இப்போ மீண்டும் இது பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. திரைப்படத்துறையில் போதைப்பொருள் பயன்பாடு குறித்து நிறைய கேள்விகள் இப்போது எழுப்பியிருக்காங்க. பாலிவுட் மற்றும் ஹாலிவுட் திரைப்படத்துறைகளுடைய வரலாற்று பக்கங்களையும் இது போன்ற சர்ச்சைகளுக்கு பஞ்சம் கிடையாது. நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நடிகைகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். போதைப்பொருள் பயன்படுத்துவதை எந்த விதத்திலையும் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் திரையுலகத்தை சேர்ந்தவர்கள் அதில் சிக்கும்போது போதைப்பொருள் குறித்த விழிப்புணர்வாக அதை எடுத்துக்காம ஒரு பரபரப்பு செய்தியாக மட்டுமே கடந்து செல்வது அப்படிங்கிறது ஆபத்தானது. அது ஒரு விழிப்புணர்வு செய்தியாக எடுக்க வேண்டும். அது முற்றிலும் தவறானது. அதை ஊக்குவிக்கக்கூடாது. அது போன்ற ஒரு நிலை மாற வேண்டும். போதைப்பொருள் பழக்கம் சினிமா துறை மட்டும் இல்லாமல் யாராக இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் சினிமாக்காரர்கள் அப்படின்னாலே இப்படி தான் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இருந்து விலகி போதைப்பொருள் பயன்பாட்டினுடைய பரவல் குறித்த உண்மையான அக்கறையோடு அதை அணுகுதான் ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கையாக இருக்கும். திரையுலகில் இருப்பதால் மட்டுமே ஒருவர் போதைப்பொருள் பயன்படுத்துவார் அப்படின்னோ அவங்க மட்டுமே இதற்கு அடிமையாக இருக்கிறார்கள் அப்படின்னோ சொல்லிவிட முடியாது. திரைத்துறை சேர்ந்தவங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறாங்களா? கிடையாது. அதையும் தாண்டி பல துறைகள் இருக்கவங்க அதை யூஸ் பண்ணுறாங்கிறது தான் ஒரு யதார்த்தமான கள நிலவரமாக இருக்கிறது. இத்தகைய நபர்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகும்போது தவறுகளுக்கான அளவுகளும் அதிகமாகுது. சாமானிய மக்கள் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கான வசதி வாய்ப்புகள் அதிகமாகும்போது தவறுகளுக்கான அளவுகளும் அதிகமாகுதுங்கிறது தான் யதார்த்த கள நிலவரமாக இருக்கிறது. திரைத்துறை அப்படிங்கிறதால கொஞ்சம் கூடுதல் கவனம் பெறுது. பொதுவாகவே ஒரு செலிபிரிட்டி அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே ரொம்ப ஈஸியாக அதிகமாக வைரல் ஆகும். அதன் அடிப்படையில் இந்த போதைப்பொருள் விவகாரமும் அதிகமாக வைரல் ஆகுது. ஒரு சாமானியனுக்கு தான் ரசிக்கும் திரைப்பிரபலமும் தானும் உளவியல் ரீதியாக சமம்தான் என்ற உணர்வை இத்தகைய செய்திகள்லாம் கொடுக்கும். அதாவது தனக்கு இருக்கக்கூடிய பலவீனம் ஒரு பிரபலத்துக்கும் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்வதில் இருக்கக்கூடிய ஆர்வம் தான் இந்த செய்திகள் அதிக கவனம் பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. போதைப்பொருள் பயன்பாடு என்னும் சமூக பிரச்சனையின் ஒரு அங்கமாகவே இதை பார்க்க வேண்டுமே தவிர திரைத்துறை அப்படிங்கிறதால இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வரக்கூடாது. அதை அசுத்தப்படுத்த வேண்டும் அப்படின்னு கிளம்புவது சரியான தீர்வாக இருக்காது. அது பிரச்சனையை திசை திருப்பக்கூடிய நடவடிக்கையாகவே பார்க்கப்படும். மது, கஞ்சா அல்லது ஹெராயின் எதுவாக இருந்தாலும் போதைப்பொருள் பயன்பாடு என்பதற்காக பாதுகாப்பான அளவு என்பதே கிடையாது. அது உடலுக்கும் சமூகத்திற்கும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு கெட்ட பழக்கம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதோட டாக்டர்ஸ் கூட சில மருந்துகளை ரெஃபர் பண்ணுறது வேறு. ஆனால்
படைப்பாற்றலுக்காக டைரக்ஷன், நான் கதை யோசிக்கிறேன், எனக்கு சிந்தனை அதிகமாக தேவைப்படுது, அமைதி தேவைப்படுது, எனக்கு சாந்தமான ஒரு சூழல் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக அதை கம்மியாக எடுத்துக்கிறேன். அதாவது டாக்டர் ரெஃபர் பண்ணுற மருந்துகளில் கூட சில போதைக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு விஷயங்கள் வரும்போது நான் அதை கம்மியாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க அப்படிங்கிறத அர்த்தம். எப்படி பார்த்தாலும் அதில் நன்மையை விட தீமை தான் அதிகம். அளவாக அல்லது புதிதாக முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்தில் ஆரம்பிக்கக்கூடிய பழக்கம் நாட்கள் போக 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 ஒருவரை போதைக்கு அடிமையாகக்கூடிய மாற்றக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு வரும்போது அதை நெருங்காமல் இருக்கிறது தான் நல்லது. நான் சும்மா டைம் பாஸுக்கு எடுக்கிறேன், இல்லை கம்மியாக தான் எடுக்கிறேன் அப்படிங்கிறலாம் போய் அப்படி எடுத்திங்கன்னா அது நாட்கள் போக 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 அதிகமாகிட்டு போய் ஒரு பெரிய போதை பழக்கத்துக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போகும். பொதுவாக டாக்டர் நீண்ட காலத்திற்கு அப்படின்னு அத்தகைய மருந்துகளை ரெஃபர் பண்ணுறது கிடையாது. டாக்டர் அறிவுறுத்திய காலம் கடந்த பிறகு நிச்சயமாக ஆலோசனை பெறணும். தன்னிச்சையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சாமானியர்களுக்கு முடிந்தவரை அத்தகைய மருந்துகள்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது கிடையாது. ஒன்ஸ் டாக்டர் ரெஃபர் பண்ணாங்கன்னா அந்த மருந்து வாங்கிட்டாங்கன்னா அது முடிஞ்ச பிறகு அந்த மாதிரி மருந்துகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஆனால் பிரபலங்களால் தங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி அந்த மாதிரி மருந்துகள் வாங்க முடியுது. அதுதான் இப்போது ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் ரத்த மாதிரி பரிசோதனைகளில் ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தியதுங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. ஏன்னா 45 நாட்கள் பிளட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தற்போது கைதாக இருக்கக்கூடிய கிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக உறுதியான தகவல் இல்லை. ஆனால் எப்படி கைதானார் அப்படின்னா அவருடைய மொபைல் ஃபோன் இருக்கக்கூடிய இந்த உரையாடலாம் இருக்குது இல்லையா, மற்றவங்களோட பேசியிருக்கிற இந்த உரையாடல் கீவேர்ட்லாம் வச்சு பேசியிருக்காரு, ரகசிய குறியீடெலாம் வச்சு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் டாக்டர்ஸ் பிறப்பின நிறைய மருந்துகளை பயன்படுத்தியிருக்காரு. அந்த மருந்துகள் எல்லாத்தையும் சோதனை பண்ணியிருக்காங்க. அவர் அந்த விசாரணையின் போது எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நான் கடந்த ஆண்டு ஆன்ஜியோ பண்ணேன், அதே போன்று எனக்கு இரைப்பை பிரச்சனை இருக்குது, எனக்கு அதிர்ச்சியான ஒரு தகவல் கேட்டால் படபடப்பாக அப்படின்னு நிறைய பிரச்சனைகளாக இருக்கும்போது நான் ஏன் போதைப்பொருள் எடுத்துக்க போகிறேன், அது உயரக போதைப்பொருளாக என் உடம்புக்கு செட் ஆகாது அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு வேளை போதைப்பொருளை வாங்கி விட்டுருக்காரா, அப்போ அந்த கீவேர்ட்லாம் என்ன, அந்த ரகசிய கோட் வேர்ட்லாம் என்னங்கிற அடிப்படையில் போலீஸார் விசாரணை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இப்படியாக இந்த வழக்கினுடைய விசாரணை திரைத்துறை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதாலே இதை அதிக கவனம் பெறுவதற்கான காரணம் என்னென்னா, ஒரு திரைத்துறையில் ஒரு ஸ்க்ரீனில் வந்துட்டாலே ஒரு பெரிய ஹீரோ, நிஜ வாழ்க்கையில் ஒரு பெரிய ஹீரோ, அவர் தான் எல்லாரும் சாமானியர்கள்ட்டேருந்து மாறுபட்டவர் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அது கிடையவே கிடையாது. அவங்களும் சாமானியர்கள் தான். அவங்கள ஒரு திரைத்துறையோடு ரசிக்கிறதோடு நம்ம நிறுத்திக்கணும். அவங்க நிஜ வாழ்க்கையில் அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை அவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க. ஆனால் யாராக இருந்தாலும் போதைப் பொருள் பயன்படுத்துவது தவறு தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஒரு திரைத்துறையை சேர்ந்தவர் அப்படிங்கிறதால இது ஒரு சினிமா மாதிரி இந்த செய்தியும் ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கிட்டையுமே அது போய் சேருது. அதனால் திரைத்துறையினாலே அப்படி தான் எனக்கு முடிவுக்கும் வரக்கூடாது. எல்லா துறையில் இருக்கவங்களும், அதாவது நிறைய பேர் போதை பொருட்களை யூஸ் பண்ணுறாங்க, வெவ்வேறு வகையான போதைப் பொருளை யூஸ் பண்ணுறாங்க. அது அந்த போதைப் பொருள் யூஸ் பண்ணுறவங்க எல்லா துறையிலுமே சில பேர் அது இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. யாராக இருந்தாலும் அது யூஸ் பண்ணுறது தவறு தான்.